ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் பெண்களுக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட பணமும் சரி, உங்களோட நேரமும் சரி ரொம்ப மிச்சமாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட டெய்லி வேலைகள் ரொம்ப ஈஸியாக எந்த டென்ஷனும் இல்லாமல் முடிஞ்சிடும். என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் வீட்டிலையே கேக் செய்வீங்க. அவனில், குக்கரில் இல்லை கடாயில் எதில் வேணாலும் நம்ம ஈஸியாக கேக் செய்யலாம். ஆனால் அந்த மாதிரி கேக் செய்யும்போது நீங்கள் அடியில் இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் யூஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் கேக் செய்கிறதுக்கு மாவு ஊற்றுவீங்க. இந்த மாதிரி பட்டர் ஷீட் எல்லாம் நம்ம எல்லாருமே கடையில் தான் வாங்குவோம். இந்த டிப்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பட்டர் ஷீட் இனி காசு கொடுத்து கடையில் வாங்கவே மாட்டீங்க. எப்போவுமே நீங்களாவே 2 நிமிஷத்தில் இது ரெடி பண்ணிப்பீங்க. எப்படிங்கிறத பார்க்கலாம். பட்டர் ஷீட் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு A4 ஷீட் எடுத்திருக்கேன். A4 ஷீட் தான் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் எழுதாத வெள்ளை பேப்பர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு இன்றைக்கி ஒரே ஒரு பட்டர் ஷீட் போதுன்றதுனால நான் இந்த A4 ஷீட்டை 2ஆக மடக்கிக்கிறேன். உங்களுக்கு 2 பட்டர் பேப்பர் வேணும்னா நீங்கள் ஒரே நேரத்தில் 2 பேப்பர் எடுத்து ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரே ப்ராசஸில் 2 பட்டர் ஷீட் செஞ்சிடலாம். அதுக்காக தான். இப்போ இந்த பவுலில் நான் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். கூடவே இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷும் எடுத்திருக்கேன். இந்த ப்ரஷ் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போது இந்த எண்ணெயை லைட்டாக ப்ரஷ்ஷில் தொட்டுட்டு நம்ம பேப்பரில் அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது எண்ணெய் பேப்பரில் பட்டும் படாத மாதிரி தான் இருக்கும். பட் அடுத்தடுத்து நீங்கள் செய்யும்போது பேப்பர் எண்ணெய் நல்லா உறிஞ்சிடும். நம்ம இந்த மாதிரி மேலே இருக்க பேப்பரில் மட்டும்தான் எண்ணெய் அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா பொதுவாகவே எண்ணெய் பேப்பரில் கொட்டுச்சுன்னா அது அடுத்தடுத்த பேப்பர்லையும் நல்லா உறிஞ்சிக்கும். அதே மாதிரி தான் நம்ம மேலே இருக்க பேப்பரில் மட்டும் எண்ணெய் அப்ளை பண்ணால் போதும். அடுத்த பேப்பர்லையும் இது ஈஸியாகவே உறிஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்க இந்த பேப்பர் ஃபுல்லாகவே நான் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நம்ம மேலே அப்ளை பண்ண எண்ணெய் கீழே இருக்க பேப்பரும் நல்லா உறிஞ்சிருக்கு. இப்போ இந்த பேப்பரை நான் விரித்து காட்டுறேன் பாருங்கள். இந்த பேப்பர் ஃபுல்லாகவே நல்ல எண்ணெய் அப்சர்வ் ஆகிருக்கு. இந்த பேப்பர் உறிஞ்சினது போக இன்னும் மீதி இதில் நிறைய எண்ணெய் இருக்குது பாருங்கள். இதை நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்து ஃபுல்லாக தொடச்சி விட்டுருங்க. 2 பக்கமும் நல்லா திருப்பி தொடச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி டிஷ்யூ இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு வெள்ளை துணி உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா தொடச்சி விட்டுருங்க. கலர் துணி எடுத்து துடைக்கக்கூடாது. இந்த மாதிரி டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா ஒரு சூப்பரான பட்டர் ஷீட் நமக்கு 2 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரே நேரத்தில் 2 பேப்பரை ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வச்சு செஞ்சிங்கன்னா ஒரே நேரத்தில் 2 பட்டர் ஷீட் கிடச்சிரும். இப்போ இந்த பட்டர் ஷீட்டை இந்த மாதிரி ஒரு கேக் மோல்டோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த பட்டர் ஷீட்டை 4ஆக மடிச்சுட்டு இப்போ அடுத்தடுத்து இந்த மாதிரி நல்லா மடிச்சிருங்க. இப்போ இதை கேக் மோல்டோட சென்டரில் இருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம விரிச்சோன்னா கேக் மோல்டோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கும். இதை உள்ளே வச்சுட்டு நீங்கள் இதுக்கு மேலே கேக்கோட பேட்டர் ஊற்றிக்கலாம். இதே மாதிரி தான் நீங்கள் குக்கர்லேயோ இல்லை கடாயிலையோ எதில் கேக் செய்ய போகிறீங்களோ அதில் இந்த பட்டர் ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த ப்ரஷ்ஷில் நம்ம எண்ணெய் தொட்டு அப்ளை பண்ணோம் இல்லையா, நம்ம கேக் செய்கிறதுக்கு மட்டும் இல்லை, இந்த ப்ரஷ் தோசை சுடுறதுக்கோ இல்லை சப்பாத்தி சுடும்போது எண்ணெய் அப்ளை பண்ணுறதுக்கு கூட நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ப்ரஷ்ஷை நம்ம எப்பவும் போல் டிஷ்வாஷர் போட்டு சாதாரணமாக கழுவுனோன்னா இதில் இருக்க எண்ணெய் பசை நமக்கு அந்த அளவுக்கு போகாது. நீங்கள் எப்பவும் போல் டிஷ்வாஷர் போட்டு கழுவிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா உங்கள் கையில் தொட்டு பாருங்கள். இந்த ப்ரஷ்ஷை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ்ஷில் இருக்க எண்ணெய் பசை உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும் உங்களோட விரல்களில். அதே மாதிரி இடுக்குகளில் இருக்கிற எண்ணெய் பசையும் நமக்கு அந்த அளவுக்கு போகாது. ஸோ இதை ரொம்ப ஈஸியாக ஒரு எண்ணெய் பசை கூட இல்லாமல் ரொம்ப நீட்டாக எப்படி கழுவுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பவுலில் நான் கொஞ்சமாக பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இது நம்ம வீட்டில் எப்போவுமே யூஸ் பண்ணுற ஆப்ப சோடா தான். இது கூடவே கொஞ்சமாக பாத்திரம் கழுவுற லிக்விட் எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ப்ரஷ்ஷை இதிலேயே ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்க பேக்கிங் சோடா இந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக எடுத்துரும். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா இந்த ப்ரஷ் எடுத்து நீங்கள் நார்மல் வாட்டரில் நல்லா கழுவிடுங்க. கழுவுனதுக்கப்புறமா இந்த ப்ரஷ்ஷில் கொஞ்சம் கூட எண்ணெய் பசை இருக்கவே இருக்காது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ஸ்டீல் வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கும். இப்போ எல்லாருமே நம்ம வந்து இதை தான் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் ரொம்ப சீக்கிரமாக இதோட கழுத்து பகுதியில் அடிப்பகுதியிலலாம் ஒரு மாதிரி வலுவழுப்பு தன்மையாயிரும். ஸோ இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் நம்ம வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணாமலேயே ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரிசி தான். கொஞ்சமாக அரிசி எடுத்து இந்த பாட்டிலுக்குள்ளே நான் வந்து போட்டுக்கிறேன். கூடவே கொஞ்சமாக நம்ம வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விட் ஊற்றிக்கிறேன். இப்போது இது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு வாட்டர் பாட்டிலை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த வாட்டர் பாட்டிலை இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் நல்லா குலுக்கி விட்டுருங்க. நம்ம இந்த பாட்டிலுக்குள்ளே சேர்த்துருக்கிற அரிசி வந்து ஒரு ஸ்க்ரப் மாதிரி உள்ளே இருக்கிற வலுவழுப்பு தன்மை எல்லாத்தையும் ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணிடும். இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டதுக்கப்புறமா இந்த பாட்டிலை நீங்கள் எப்பவும் போல் நல்லா கழுவி எடுத்துட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற வலுவழுப்பு தன்மை எல்லாமே கம்ப்ளீட்டாக நமக்கு போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லாருமே காலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப அவசரமாக சமைச்சிட்ருப்போம். இந்த மாதிரி அவசரமாக சமைச்சிட்ருக்கும்போது நம்ம இந்த மாதிரி காஞ்ச மிளகாலாம் எடுத்து கையால் கிள்ளி போட்டோன்னா அந்த கையை நம்ம உடனே கழுவிடணும். நம்ம வந்து மறந்துட்டு கண்ணு மூக்குலலாம் வச்சுட்டோன்னா இது வந்து ரொம்ப எரிய ஆரம்பிச்சிடும். இந்த எரிச்சலை நமக்கு வந்து ஒழுங்காக சமைக்கக்கூட முடியாது. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஐடியா இருக்குது. என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வந்து காஞ்ச மிளகா வாங்கிட்டு வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணும்போதே இந்த மாதிரி ஒரு சிசர் வச்சு குட்டி குட்டியாக உங்களுக்கு வேண்டிய சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் 2ஆவோ 3ஆவோ கட் பண்ணிக்கலாம். சிசர் வச்சு கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் வந்து சமைக்கும்போது இந்த காஞ்ச மிளகாயை கையால் தொட வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த மாதிரி மூடியிலே உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி நிறைய பாட்டில்ஸ் இருக்கும். இந்த பாட்டிலெலாம் நம்ம வந்து ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு பொருள் போட்டு வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அடுத்து வந்து அந்த பொருள் காலியானதுக்கு அப்புறமாவும் இந்த பாட்டிலில் அதே ஸ்மெல் தான் வந்துக்கிட்டு இருக்கும். அடுத்து நம்ம வேறு எந்த பொருளும் போட்டு வச்சு யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். மாதிரி பாட்டிலில் இருக்கிற ஸ்மெல்லை ரொம்ப ஈஸியாக எப்படி போக வைக்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா கடுகு தான். கடுகு வந்து நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஸோ இதுலேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்திருக்கேன். இந்த டிஷ்யூ பேப்பரில் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஈரமாக்கிட்டு இதையும் பாட்டிலுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா சாதாரண பேப்பர் இருந்துச்சுன்னா அதை ஈரமாக்கிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாட்டிலை வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 7லேருந்து 8 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் இந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணி இதில் இருக்க டிஷ்யூ கடுகு எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டு நீங்கள் எப்போ போல் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துட்டிங்கன்னா அடுத்து இந்த பாட்டிலில் எந்த ஸ்மெல்லுமே வரவே வராது. நீங்கள் வேறு எந்த பொருள் வேணாலும் இதில் போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். துவரப்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு இந்த மாதிரி பருப்பு வகைகள்லாம் நம்ம வந்து நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது இதில் ரொம்ப சீக்கிரமாக வண்டு சின்ன சின்ன பூச்சிகள்லாம் வந்துடும். இந்த மாதிரி பருப்பு வகைகள்லாம் எவ்வளோ நாள் ஆனாலும் வண்டு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரியாணி இலை இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. இந்த குவான்டிட்டிக்கு நான் வந்து 2 பிரியாணி இலை எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம பருப்பு வச்சுருக்க டப்பாக்குள்ளே போட்டு வச்சிடலாம். இந்த பிரியாணி இலையோட வாசத்துக்கு இதில் வண்டு பூச்சி எதுவுமே வரவே வராது. எவ்வளோ நாள் வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.